Hello everyone, welcome to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ராகி பந்தோசை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இதை நீங்க 20 நிமிஷத்திலே சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல டின்னருக்கோ இதை நீங்க செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. ராகி மாவை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு ரவை, நம்ம நார்மலா உப்புமா செய்வோம் பாத்தீங்களா, அந்த ரவை தாங்க எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணிங்க, நார்மல் தண்ணி தான். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க. தயிர் தண்ணி எல்லாமே நல்லா கலந்துக்கணுங்க. அப்போதான் நல்லா நமக்கு மாவு வந்து புசு புசுன்னு வரும். ராகி மாவுல நிறைய ஐரன் இருக்குங்க. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா செய்யுங்க. அந்த அளவுக்கு சத்தான ஒரு ரெசிபி தான். இதை நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாங்க. அந்த மாவு அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவக்க ஆகட்டுங்க. நல்லா செவந்ததுக்கு அப்புறம் 1ல இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு துண்டு இஞ்சி நல்லா இந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே இதை நல்லா வறுத்துட்டு இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா கொத்தமல்லியும் கொஞ்சமா கருவேப்பிள்ளையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் இதை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கலாங்க. நாம வந்து இதை ரொம்ப பொன்னிறமா வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லோ ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம இதுல துருவின ஒரு கேரட்டை சேர்த்துக்கோங்க. கேரட்லாம் சேர்த்து செய்யும் போது குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷா இருக்குங்க. கேரட்டு, இது கூட உப்பு. கேரட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா, அது கூட கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கலாம். இல்ல இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலைய சேர்த்து செஞ்சீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியா இருக்குங்க. இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இது கேஸை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. அதுக்குள்ள நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். துருவின தேங்காய் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 3 பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, 3 பல் அளவுக்கு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை தண்ணியை ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க சட்னியை தாளிக்கணும்னா தாளிச்சுக்கோங்க. இதை மைய அரைச்சி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா இறுகிடுச்சு பாருங்க. இதை நாம மிக்சியில போட்டு ஒரு 2 சுத்து சுத்தி ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துட்டு வந்துடலாங்க. இதை ஒரு மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற வேணாங்க. இதுல தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம அரைக்கும் போது அதுவே பேஸ்ட் மாதிரி தான் வரும். தண்ணி ஊத்தாம ஜஸ்ட் 2 சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதே மிக்சி ஜார்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை போட்டு நல்லா கழுவி இதுல சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஜாஸ்தியா சேர்க்க கூடாதுங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த கேரட் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியா சேர்க்காதீங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. இல்லைன்னா மாவு வந்து ரொம்ப லூஸான பதத்துக்கு வந்துடும். பாருங்க இதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்ப நம்ம இதுல கடைசியா சோடா மாவு சேர்க்க போறோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்த்தா போதுங்க. ரொம்ப ஜாஸ்தியா சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் சோடா மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்க தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி சோடா மாவு சேர்க்கணுங்க. பாருங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பேனோ இல்லைன்னா தோசைக்கல்லோ வந்ததுன்னா தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
நல்லா தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து இதுல சேர்த்துக்கோங்க. நமக்கு இது நல்ல பன்னு மாதிரி வருங்க. அதனால நிறைய மாவு சேர்க்க வேண்டாம். சின்ன குழிக்கரண்டியில எடுத்து 2 குழிக்கரண்டி சேர்த்தா போதும். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இதை மூடிய போட்டு லோ ஃப்ளேம்ல 1 நிமிஷம் வேகட்டுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, தோசை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க, மூடிய போட்டு. இது டோட்டல் குக்கிங் டைம் வந்து 2 நிமிஷங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணுங்க, நல்லா வெந்துடும். மூடிய போட்டு 1 நிமிஷம் மறுபடியும் நம்ம லோ ஃப்ளேம்லயே வச்சிடலாம். இந்த தோசை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கு நீங்க செய்யுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. இதில் நீங்கள் முருங்கைக்கீரை இருந்ததுன்னா முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவுமே ராகியும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ராகி பன் தோசை ரெடி ஆயாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் 1-2 தோசை சாப்பிட்டாலே அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், வயிறும் நமக்கு நிறைஞ்சிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.